தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடலை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் எதிர்பாராத விதமாக வெள்ளரிமலையில் உள்ள சூச்சிப்பாரா அருவியின் அருகே சிக்கி தவித்தனர். தண்ணீரின் வேகம் அதிகமாக இருந்ததால் நேரடியாக சென்று மீட்க முடியாததால் ஹெலிகாப்டர் மூலம் அவர்கள் மீட்கப்படும் பிரத்யேக காட்சிகளை பார்க்கலாம். पैर में चोट लगी है, पैर में चोट लगा हुआ है। செய்தியாளர் சதீஷ்மணி வழங்கிட கேட்கலாம். சதீஷ்மணி, இந்த சம்பவம் எப்போது நடைபெற்றது? அவர்கள் மீட்கப்பட்டது குறித்த விவரங்கள் என்ன? வயநாடு நிலச்சரிவில் சிக்கி ஏராளமான உயிரிழந்துள்ளனர். பாதி பேர் அதில் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் பலர் இந்த நிலச்சரிவுல சிக்கி இருக்கலாம்ங்கிறதுல மீட்பு படையினர் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில முண்டக்கையிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள வெள்ளரிமலை அடுத்துள்ள சூச்சிப்பாரா அருவியில அங்க நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் எதிர்பாராத விதமாக வெள்ளரிமலையில் உள்ள சூச்சிப்பாரா அருவியின் அருகே சிக்கி தவித்தனர். தண்ணீரின் வேகம் அதிகமாக இருந்ததால் நேரடியாக சென்று மீட்க முடியாத பட்சத்தில் ஹெலிகாப்டர் மூலம் அவர்கள் மீட்கப்படும் பிரத்யேக காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.